அது மீன் அரைச்சிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டிக்கல் கோப்ரா ஸ்னேக்கு. கேனரா வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளாக உள்ளே வந்துக்கிறது கூப்பிட்டு இன்ஃபார்ம். ஈரோடு வேளம்பாளையத்தில் யுவராஜ் வீட்டு பண்ணையில் தான் இந்த காட்சி. அவர் தோட்டத்து கிணத்துல தான் இந்த பாம்பு ஒரு வாரமாக ஜாலியாக நீந்திக்கிட்டு இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடைசியாக பாம்பு பிடிக்கிற நாகராஜை வர வச்சாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பாடுபட்டு எப்படி அந்த பாம்பை பிடிச்சாங்க நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். பார்த்து போ. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டிக்கல் கோப்ரா ஸ்னேக்கு. கேனரா வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளாக உள்ளே வந்துக்கிறது கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஸ்னேக் ரெஸ்ட் இருக்கும். ஆனால் பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கும். நல்ல தண்ணி போ அமைதியா. நல்ல தண்ணிங்க, நல்ல தண்ணி. அது மீன் அரைச்சிருக்கு. படிச்சிருக்கோம். சீக்கிரம் வாங்க டக்குன்னு. சீக்கிரம் நம்பிக்கை இருந்ததை போட்டால் தலையை மட்டும் கிணறு வைக்கிது. ஆனால் உள்ளே போக மாட்டேங்குது. நான் கூப்பிட்டு எப்படின்னு தேய்ச்சி பார்த்தீங்களா? கைத்துக்குள்ள அழகாக வந்து மாட்டுச்சு. அங்கே படுத்து கூப்பிட்டு வந்து பாருங்க. அந்த கார்னர்ல இருந்து ஆக்சுவலாக முதல்ல இந்த சைடு தான் இருந்தது. நீங்கள் வரையில தான் அந்த லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஜக்கு இல்லையா? போதும் கொடுங்க.
தண்ணியிலே பார்த்தேன் பார்த்தேன். வாவ். இது டக்குன்னு வெளியே வந்துடும். இடத்துல வந்து இவ்வளோ பேர் நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த பாம்பு வந்து 10 ரூபா பிடிச்சிருக்கு. ஸ்பெட்டிக்கல் கோபுரம் நாகப்பாம்பு ஒரு 10 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ள விழுந்து கிடந்திருக்குது. தோட்டத்தில் வந்து யாரும் பார்க்கல. அப்புறம் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பேர் நந்தா காலேஜில் இருக்கார் ப்ரொஃபஸராக. ஸோ அவர் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் வந்து ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பத்திரமா சேஃபாக வந்து அதனுடைய போக்கிலே பிடிச்சி பத்திரமா கொண்டு சேஃபாக விட்டுடலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமா ஏதாவது உள்ளுக்குள்ள இறங்கி அதை டிஸ்டர்ப் பண்ணதான் டப்புன்னு கடிச்சு உயிருக்கு ஆபத்தாயிரும். வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இது வந்து காட்டு பையில் உள்ளவருக்கு வந்து நேச்சுரல் விஷயம் தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு வீட்லேயே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 3ஆம் மாடியில் உள்ளுக்குள்ள வந்துடுது. இந்த மாதிரி காடில் வந்து அழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா பக்கம் ரிலேஷன் பண்ண இடத்துல இந்த மாதிரி மயில் தொந்தரவு அதிகமாக காட்டி பாம்பு வந்து பயந்து இந்த மாதிரி கிணத்துக்குள்ளே, இந்த வீட்டுக்குள்ளே, தொட்டிக்குள்ளே, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், கிரைண்டரு, இந்த மாதிரி நிறைய இடத்துல உள்ள குடியிருப்பு வந்துடுது. பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணி ரெஸ்க்யூ பண்ணி ஃபாரஸ்ட்லாம். ஸோ எல்லோரும் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி பாம்பு பிடிச்சி வச்சு